கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நேடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியிலே தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்கிறதான வார்த்தையை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். அவற்றிலே திரும்புங்கள் என்கிறதான இந்த ஒன்று மனம் திரும்புங்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே அடிக்கடியாக பார்க்கலாம். ஆண்டவர் தன்னிடமாக திரும்ப வேண்டும் என்று சொல்லி தம்முடைய ஜனங்களை அவர் வேதம் முழுவதும் அவர் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் வார்த்தையை கொண்டு திரும்புங்கள், நீங்கள் அறிக்கையிட்டு திரும்புங்கள், மனஸ்தாபப்பட்டு திரும்புங்கள், உண்மையோடு கூட திரும்புங்கள், முழு இருதயத்தோடு கூட திரும்புங்கள் என்று சொல்லியெல்லாம் ஆண்டவர் அவரிடமாய் திரும்ப அவர் விரும்புகிறார். இந்த திரும்புங்கள் என்கிற வார்த்தையை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த நாட்களிலே முதலாவதாக தொலைக்காட்சி பெட்டி வந்திருக்கும் போது அதனுடைய ஆண்டனா மேலே இருக்கும். அவ்வப்போது காற்றின் நிமித்தமாக அந்த ஆண்டனாவுடைய டைரக்ஷன் மாறிவிடுகிறது நிமித்தமாய் தொலைக்காட்சியிலே படங்கள் வருகிறது என்பது அவ்வப்போது குறைந்துவிடும். ஆதலால் மேலே ஒருவர் சென்று அந்த ஆண்டனாவை படம் தெரியும் மட்டுமாக அதை சரிப்படுத்துகிறது அவ்வப்போது உண்டு. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய இருதயங்களிலே அவர் வாசம் பண்ண வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே அவர் நிறைந்து இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் நம்மிடத்தில் இராதபடிக்கு நாம் அவருக்கு நேராக நாம் திரும்பாமல், உலகத்துக்கு நேராய், மாம்சத்துக்கு நேராய், பிசாசுக்கு அடுத்த காரியங்களுக்கு நேராய் நாம் திரும்பி இருக்கும்போது தேவன் தன்னிடமாய் திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம் என்றால், உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு என்று அங்கே பார்க்கிறோம். அதாவது நீங்கள், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆதலால் நாம் வெளித்தோற்றத்தின்படி நாம் தேவனுக்கு நேராக இருக்கிறவர்களைப் போல காணப்பட்டு உள்ளான மனுஷனிலே தேவனை விட்டு தூரம் போகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஆதலால் நம்முடைய உள்ளான மனுஷனிலும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடு கூட தேவனாய கர்த்தரிடத்திலே அன்பு கூறுதல் என்பது அவரிடமாய் நாம் திரும்புகிறதாய் இருக்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனது உருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிற தயவு பெருத்தவராயிருக்கிறார். நம்முடைய வழி, நம்முடைய நினைவு தேவனை விட்டு தூரம் இருக்கிறதா அல்லது தேவனிடத்திற்கே இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டியதாய் இருக்கிறது. இன்னும் ஓசியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். நாம் கர்த்தரிடத்திலே திரும்பும்போது அவர் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே குணமாக்குதலை அவர் கிருபையாய் அருளுகிறவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வரைக்குள்ள வசனங்களிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். அவர் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். எப்பொழுதும்
கோபம் கொண்டு இரார். பிரியமானவர்கள், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல அவர் நமக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவாய் தம்முடைய கிருபையை நமக்கு பெரிதாய் விளங்க பண்ணுகிறார் என்றெல்லாம் பிரியமானவர்களே நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்குகிறார் என்றும் பிரியமானவர்களே தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார் இருக்கிறார், ஒரு தகப்பனைப் போல என்று நாம் பார்க்கிறோம். மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 7, 8 இந்த வசனங்களிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வார். நாம் கர்த்தரிடத்தில் திரும்புதல் என்கிற வார்த்தையினுடைய பொருளில் ஒன்று பிரியமான கர்த்தருக்கு காத்திருக்குதல். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நம்முடைய இருளும் வெளிச்சமாய் ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்றும் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 51:7 பார்ப்போம் என்று சொன்னால், நீர் என்னை கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று அங்கே சங்கீதக்காரன் பிரியமானவர்களே அவரிடமாய் நாம் திரும்புதல் என்பது நாம் சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னும் சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்படுவார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரம், எங்களுடைய எண்ணம், எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய நோக்கம், எங்களுடைய வழிகள் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு நேராக இருக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.